நேற்று சென்னை பல்லாவரத்துல இந்த தேர்தலுடைய கடைசி பொதுக்கூட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில நடந்துச்சுங்க. ஆனா இந்த பொதுக்கூட்டம் வேற ஒரு இடத்துல நடத்ததான் திட்டமிட்டு இருந்தாங்கங்க. அந்த சாலை பாத்தீங்கன்னா பெரிய சாலை, நல்ல பார்வையா இருக்கும். திட்டமிட்டு அங்க பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்காம இங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க. இது பார்வையாவும் இல்ல. இருந்தாலும் அண்ணனுடைய பேச்சு கேட்க பெருந்திரளா எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த பொதுக்கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருந்தது. அந்த பொதுக்கூட்டத்துல நானும் கலந்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருந்தது. அப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமா அண்ணன் சந்திக்கலாம்னு பார்த்தேங்க. ஆனா கூட்ட நெரிசல் அண்ணனை பார்க்க முடியல. கார்த்திகேயன் அண்ணனை பார்த்தேன். அவங்கள பார்த்து பேசினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இந்த தொகுதிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா அண்ணன் அண்ணி 2 பேருமே பரப்புரை பண்ணிருக்காங்க இந்த தொகுதிக்கு. நேத்து அண்ணன் பரப்புரை பண்ணாங்களா. ஏப்ரல் 12ஆம் தேதி பல்லாவரம் தொகுதியில சைக்கிள் பேரணி முன்னெடுத்தாங்க. அது தொடங்கி வச்சது கயல்வெளி அண்ணிங்க. பார்க்கவே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது இல்லாம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த ஆளுங்கட்சியால பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சு வாழ்விடத்துல இருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. இதனை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. மழை வெள்ளத்தால அந்த பகுதி பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நேர்ல சென்று நிவாரணம் அளிச்சிருக்காங்க. அந்த சுத்து வட்டாரம் முழுவதும் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியா இருக்கு. குறிப்பா தோல் ஃபேக்டரி, கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கிறதுனால நிலத்தடி நீரும் காற்றும் மாசடையுது. இதனை கண்டிச்சும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. அதனால இந்த தொகுதியில கார்த்திகேயன் அண்ணன் வெற்றி பெறுவது உறுதி. மக்கள் இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பு தாங்கிய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு கார்த்திகேயன் அண்ணன் வெற்றி பெற செய்ய வைக்கணும்னு இந்த காணொலி மூலியமா வேண்டி கேட்டுக்கிறேன்.